ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்கவே இல்லை. இந்தியர்கள் இந்திய இறையாண்மையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அதிகம் வாழ்கின்ற நாட்டில் இந்துக்களுடைய மதம், கலாச்சாரம், பண்பாடு இவர்களை குறை சொல்லாதீங்க. சனாதானத்தை ஒழிப்பேன் அப்படின்றதும் சங்கி அப்படின்ற வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் உங்களை பாதிக்கும். நீங்கள் உங்கள் முகத்திரையை கழட்டி வச்சுட்டு, உங்களுடைய முகமூடியை கழட்டி வச்சுட்டு, உங்களுடைய விக்கை கழட்டி வச்சுட்டு மக்களிடம் பழகி பாருங்க, உண்மை நிலைமை தெரியும். தமிழகத்தில் கொலை கலாச்சாரம், சாராய கலாச்சாரம், போதை கலாச்சாரம், லஞ்சம், ஊழல் பெருக்கடிச்சு மணல் திருடர்கள் அதிகமாயிட்டாங்க, மண் திருடர்கள் அதிகமாயிட்டாங்க. போதைப் பொருள் விற்பவர்கள் உங்கள் கட்சியில் பெரிய அளவில் பெருகிட்டாங்க. காவலர்களே களவாளிகளாக மாறிட்ட அவலம் நிகழுது. 24 மணி நேரமும் போதைப் பொருள் 365 நாளும் கிடைக்குது. கிராமங்கள் பட்டி தொட்டி எங்கும் போதைப் பொருள் தலை விரித்து ஆடுது, வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்து ஆடுது அப்படின்னு எவ்வளவோ காணொலிகளில் பதிவு செஞ்சோம். இவர்கள் திருந்துவதா இல்லை. இன்னைக்கு மக்கள் புரட்சி வெடித்திருக்கு. இலங்கையில் அவர்களை விரட்டியதை போல பிசிக்கலா இல்லாம வாக்குகள் மூலம் திமுகவினரை விரட்டி அடித்திருக்கிறார்கள். இனியாவது இந்த கும்பல் திருந்துமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பத்தை நம்ம பார்க்குறோம். உள்ளபடியே இந்த தேர்தலில் போட்டிடுறவங்க யாரு, அவங்க பின்புலம் என்ன, அவங்க நல்லது செய்வாங்களா, கெட்டது செய்யலாங்களா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு எதையுமே பார்க்காம மாற்று சக்தி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற ஆவல்ல விசிலை தேடி வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நிஜம். கிடைத்திருக்கிற வாய்ப்பை விஜய் எப்படி பயன்படுத்த போகிறார் அப்படின்றதும், தமிழகத்தில் மிகப்பெரிய மீளா கடன்ல ஆழ்த்தி இருக்கிற சுமையை எப்படி இவர்கள் விளக்கப் போகிறார்கள், அதிலிருந்து எப்படி தமிழகத்தை மீட்க போறாங்க அப்படின்றதும், பல அரசு கூலிகளை லஞ்சம் ஊழல் செய்யாம நீங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மனநிலைக்கு திராவிட கும்பல் பழகிடுச்சு. அவர்களே அந்த கும்பலை இந்த பழக்கத்திலிருந்து எப்படி மாற்ற போறாங்க அப்படின்றதும் பெரிய கேள்வி.